அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகத்தை பாத்தீங்களா நண்பர்களே? என்னதான் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ரொம்ப நாளா ஜெயில இருந்தாலும் இப்படியா எல்லாரும் அவரை ஒரேடியா மறந்துடுவாங்க? சரி, அதனால நாமளாவது அவரை நினைவுல வச்சுக்கலாமே அப்படின்ட்டு இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா சமீபத்துல அவர் வழக்கு சம்பந்தமான செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவருடைய கேஸ் பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அதையெல்லாம் பார்க்க போறோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல இந்த தெலுங்கானால அந்த பிஆர்எஸ் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியின் தலைவியும் கேசி ராவ் அவர்களுடைய மகளுமான கவிதா அவர்கள், அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அவங்க 6 மாசம் தான் ஜெயில இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப நாளா உள்ள இருக்காருங்க. அண்டு அவருடைய பெயில் மனு விசாரணையில் இருந்து வருகின்றது. கூடவே அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் கேஸ் அதெல்லாமும் போயிட்டு இருக்கு. இப்ப செய்தி என்னன்னா, கவர்னர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கு அந்த சாங்ஷன் கொடுத்திருக்கார் அப்படின்ற செய்தியும் வந்திருக்கின்றது. ஸோ இதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல கவிதா அவர்களுக்கு பெயில் கிடைச்ச உடனே ஒரு சில பேர் பிரசுமபிளி திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களுக்கு என்ன அப்ளை ஆகுதோ அது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அப்ளை ஆகணும், அதனால அவருக்கும் பெயில் கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா வழக்குகளும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாதுங்க. எவ்ரி கேஸ் இஸ் யூனிக் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு கொடுத்தாச்சு, அதனால இவருக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரே பிரஷை வச்சு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ண முடியாது. கேஸ் பை கேஸ் இது மாறும். பிரின்சிபல்ஸ் அது காமனா இருக்கும். ஆனா பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது மாறும். இதுதான் வழக்குகள் அடிப்படை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, எதனால அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பெயில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க? பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன். சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தர் மேல கேஸ் போட்டாச்சு அப்படின்னாலே அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது எக்ஸப்ஷன், விதிவிலக்கு மட்டும்தான். மற்றபடி ஒரு வழக்குன்னு வந்தாச்சுன்னா ரூல், அடிப்படை விதி என்னன்னா பெயில். இதுதான் ஃபர்ஸ்ட். இதைத்தான் உச்ச நீதிமன்றத்துல ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பெயில் இஸ் த ரூல் அப்படின்றது பிஎம்எல்ஏ கேசஸுக்கும் பொருந்தும். இதுதான் முக்கியமான விஷயம் நண்பர்களே. ஆனா இது ஏதோ ஒரு புதிய தீர்ப்போ இல்ல ஏற்கனவே வந்த தீர்ப்போ ஓவர் டர்ன் பண்ண விஷயமோ கிடையாது. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். மற்றவங்க அண்ணனுக்கு உடனே பெயில் அப்படின்னு சொல்றவங்க கவனிக்க தவறி விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே விஜய் மதன்லால் சௌத்ரி அப்படின்ற வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான். இந்த பிஎம்எல்ஏ கேசஸை பொறுத்த வரைக்கும் மற்ற கேஸ்ல இருந்து என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, பெயிலுக்கான கண்டிஷன்ஸ், இந்த ட்வின் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. இத ஒரு சில எதிர்கட்சி வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ், ட்ரக்கோனியன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முதல் கண்டிஷன், அந்த குற்றத்துல அந்த அக்யூஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்பர் 2, இவரை பெயில்ல விட்டா மறுபடியும் இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டார் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 2 கண்டிஷன்ஸ், ட்வின் கண்டிஷன்ஸ், இது சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் பெயில் கொடுக்கலாம். இப்படின்றதுதான் அந்த பிஎம்எல்ஏல இருக்கின்ற சட்டம். ஸோ அதனால தான் மற்ற கேசஸுக்கும் பிஎம்எல்ஏ கேஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பெயில் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப தாமதமாகின்றது. ஆனா இப்படிப்பட்ட ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் வேணுமா அப்படின்னா, இது நாம மட்டும் டிசைட் பண்றது கிடையாதுங்க. எஃப்ஏடிஎஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது உலகளாவிய அளவுல. இந்த மாதிரி இன்ஃபேக்ட் சொல்ல போனா முதல்ல இந்த ட்ரக் மணி இது கருப்பை வெள்ளையா மாத்துறாங்க, இந்த பணம் பல நாடுகளை, மக்களை அழிக்கின்றது அப்படின்றதுக்காக உருவானது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஊழல் இதுவுமே எல்லா நாட்டையும் அழித்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதையும் தடை செய்ய வேண்டும். அந்த ஊழல்ல வர பணத்தை கருப்பை வெள்ளையா மாத்துறது, இதையும் நிறுத்த வேண்டும் அப்படின்ட்டு இதையும் இந்த ஆம்பிட் ஆஃப் அந்த மணி லாண்டரிங்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ், பின்விளைவுகள், அது நாட்டையே பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படின்றதுனாலதான் இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பெயில் இஸ் த ரூல் அப்படின்றது பிஎம்எல்ஏவுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு கூடவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்யூஸ்ட் பெயில் அப்ளை பண்றாரு, அப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இவங்க கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அதுல 3 ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் என்ன? இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். 1,
கமிஷன் ஆஃப் கிரிமினல் ஆக்டிவிட்டி ரிலேட்டிங் டு எ ஷெட்யூல்டு அஃபென்ஸ். அதாவது இந்த இடி வந்து அவங்களா ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுங்க. ஏற்கனவே போலீஸ் தரப்புல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் இடி வர முடியும்னு நம்ம பார்த்தோம். ஆனா எல்லா கேஸுக்கும் அந்த மாதிரி வர முடியுமா? அப்படின்னா இதுக்கு வந்து அந்த பிஎம்எல்ஏல ஒரு ஷெட்யூல், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இந்தந்த குற்றங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொன்னா இது மூலமா பணம் கருப்பை வெள்ளையா மாத்துறாங்கன்னா அப்ப இடி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஷெட்யூல்டு அஃபென்சஸ்ன்றது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஏதாவது ஒரு குற்றம் நடைபெற்றிருக்க வேண்டும். கமிஷன் ஆஃப் கிரிமினல் ஆக்டிவிட்டி ரிலேட்டிங் டு எ ஷெட்யூல்டு அஃபென்ஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி இன் கொஸ்டின் ஹாஸ் பீன் derived or obtained directly or indirectly as a result of that criminal activity. இதுல அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து நீங்க சொத்துன்னு எடுத்துக்கலாம், இல்ல பணம்னு எடுத்துக்கலாம், எப்படி ஒண்ணா எடுத்துக்கலாங்க. இது பெறப்பட்டது எப்படின்னா, அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி, அந்த குற்றச்செயல் மூலமாக இது வந்திருக்க வேண்டும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், the concerned person is directly or indirectly involved in any process or activity. அந்த அக்யூஸ்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ இந்த செயலில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த 3 ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் இதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அஃபிடவிட்டாக இடி ஃபைல் பண்ணணும். இதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து புதுசா எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுத்துடல, அந்த சட்டங்கள் டைல்யூட் செய்யப்படவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் அப்படின்னு சொன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழமை நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு, அதை வந்து நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் நான் சொல்றேன். இப்போ அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது இந்த வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினார் அப்படின்ற குற்றச்சாட்டு, இது வந்து தமிழக காவல்துறை இவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஎம்எல்ஏவோட கேஸ். ஹைப்போதெட்டிக்கலி இந்த பிஎம்எல்ஏ கேஸ் முன்னாடி முடிஞ்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 4 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் கேஸ் இருக்குல்ல, அந்த வேலை வாங்கி தரது காசு வாங்கின கேஸ், இது முடியறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா அந்த கேஸ்ல, ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா 1000க்கு மேல விட்னஸ் இருக்கிறதா சொல்றாங்க. எப்ப இவங்களெல்லாம் விசாரணை பண்ணி, குறுக்கு விசாரணை பண்ணி இதெல்லாம் முடியறதுக்கு நிறைய நாள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டே டு டே பேசிஸ்ல நடந்தா கூட எவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்போ அதுக்கு முன்னாடியே பிஎம்எல்ஏ கேஸ் முடிஞ்சிருது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கோர்ட்ல கூட ஏதோ 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தேன், நீட் வெரிஃபைட். பட் பிஎம்எல்ஏ அதுல அவ்வளவு விட்னஸ் கிடையாது. இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் கேஸ்ல ஒருவேளை நான் சொன்ன ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஆனா பெயில் அப்படின்றது வந்து கவிதா அவர்களுக்கு கிடைச்சதுனாலேயே இவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. வழக்குகளின் தன்மை, அதுக்கப்புறமா வழக்கு தாமதமாகின்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகின்றது. ஏன்னா சமீப காலமா இந்த பெயில் இஸ் ரூல் அப்படின்றதாகட்டும், அந்த வழக்குகள் தாமதப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்ற விவாதமும் நிறைய வந்துட்டு இருக்குங்க. சமீபத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூட இது குறித்து பேசியிருக்கின்றார், இந்த வழக்குகள் தாமதமாவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யுஏபிஏ சட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். நம்ம அந்த முன்னாடி தடா போட்டா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அதற்கு இணையான அந்த புதிய சட்டம் அது. அந்த சட்டம் வந்து இதோட டிராக்கோனியன் சட்டம் அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள்லாம் சொல்வாங்க. அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, சரிங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா இன்னும் கேஸ் மூவ் ஆகவே இல்லையே, எத்தனை நாளைக்கு நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருப்பீங்க? அதாவது இந்த ஆர்டிகல் 21 ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் லிபர்ட்டி அப்படின்றது தான் வந்து, ஏன்னா அரசியல் சட்டத்தில் இருக்க பிரிவுன்றதுனால அதை வந்து நீங்க ஒரு ஹையஸ்ட் பெடஸ்டல்ல வைக்கணும். மற்ற சட்டங்கள் எல்லாம் அதோட அலைன் பண்ணணுமே தவிர சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிகல் 21 வளையாது. இதுதான் உச்ச நீதிமன்றம் இந்த பிஎம்எல்ஏ கேஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரும் தடை செய்ய முடியாதுங்க, எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இப்ப கேட்கலாம், சரிங்க இந்த மாதிரி யுஏபிஏ அதுவும் ஒரு சட்டம், சட்டப்படி தானே அப்படின்னா, அங்கேயும் இந்த காலதாமதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அகைன் இந்த டிலே வந்து யார் தரப்புல அப்படின்றத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த ஆம் ஆத்மி கட்சியில் அந்த விஜய் நாயர்னு ஒருத்தர், அவருடைய பெயில் அப்ளிகேஷன் வரும்போது கிட்டத்தட்ட 23 மாசம் அவர் ஜெயில இருந்திருக்காருங்க. அப்போ இதுதான் சொல்றாங்க, வழக்கு அப்படின்னும் போது
யார் தரப்புல அந்த டிலே அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் முக்கியமாக கவனிக்கப்படும். சும்மா வந்து சார் நீங்க வந்து கேஸ் இழுத்துக்கினே போது ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்லாம் சொன்னா அதை ஒரு காரணமா ஏத்துக்க முடியாது. அக்யூஸ்டு தரப்புனால அந்த டிலேவா இல்ல வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தரப்புனால அந்த டிலேவா அப்படின்றது முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இங்க அந்த விஜய் நாயர் கேஸ்ல இடி தரப்புல அதான் சொல்றாங்க, அவரு தாங்க வந்து அந்த பெட்டிஷன் இந்த பெட்டிஷன் அப்படின்னு போட்டு டிலே பண்ணி நிற்கிறாரு அப்படின்னு. அண்ட் விஜய் நாயர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்க இதுக்கு மேக்சிமம் சென்டென்ஸே 7 வருஷம் தான். ஆல்ரெடி அவர் கிட்டத்தட்ட 23 மாசம்னா 2 வருஷம் ஆயிப்போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமா மனிஷ் சிசோடியா அவர் விஷயத்துல இதைத்தான் நீதிமன்றம் சுட்டி காட்டுகின்றார்கள். என்னங்க கேஸ் வந்து இதுக்குள்ள முடிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஸோ அது வரைக்கும் அவர் பாட்டுக்கு உள்ள இருக்க முடியுமா அப்படின்ட்டு தான் அவருக்கு வந்து பெயில் வழங்கப்பட்டது. இந்த யுஏபிஏ கேஸ்லயே பாத்தீங்கன்னா வழக்கு விசாரணை தாமதமாகின்றது, அதுக்கு வந்து இந்த அக்யூஸ்ட நீங்க கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு பெயில் கொடுத்திருக்காங்க. இதற்கிடையில சவுக்கு சங்கர் அவர்களது வழக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த எத்தனை எஃப்ஐஆர் அதெல்லாம் வந்து ஒரே வீடியோவா இல்ல வந்து வேற வேற இஷ்யூஸா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இதுல வந்து ஒரு குண்டாஸ் ரத்து செய்யப்பட்ட பிறகு உடனே இன்னொரு குண்டாஸ் போட்டது அப்படின்றதெல்லாம் அதை வந்து திங்கட்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. இதற்கிடையில சவுக்கு சங்கர் வந்து என்ன சென்னை சிறைச்சாலைக்காவது மாத்துங்கல்ல, அங்கேயாவது லைப்ரரி இருக்கு, நான் ஏதாவது புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பேன், இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மண்டே அன்னைக்கு மறுபடியும் அந்த ஹியரிங் வருகின்றது. ஸோ அப்பதான் வந்து அந்த குண்டாஸ் இரண்டாவது குண்டாஸ் ரத்து செய்யப்படுகின்றதா, அவருக்கு வந்து பெயில் கொடுக்குறாங்களா, என்ன ஏதுன்ற அப்படிய விஷயங்கள் தெரிய வரும். ஆக்சுவலா இன்னைக்கு வரதா இருந்தது, அது திங்கட்கிழமைக்கு தள்ளி போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல் சடன் விசாரணை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இனிமேல் லாக்ஸா இருக்க முடியாது. இல்ல வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகளா இருக்கட்டும், அது என்னங்க நாம பாட்டுக்கு ஒரு கேஸை போட்டுருவோம், பிடிச்சி உள்ள தள்ளிடுவோம், அது பெயில் எல்லாம் பாத்துக்கலாம், அவ்வளவு சுலபத்துல பெயில் குத்துருவாங்களா அப்படின்லாம் இருக்க முடியாது. ஏன்னா பெயில் இஸ் த ரூல் அப்படின்ற விஷயம் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தால் வலியுறுத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த கீழமை நீதிமன்றங்கள் இவங்கெல்லாம் வந்து பெயில் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்கோ அப்படின்ற ஒரு பிளீயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி அந்த அக்யூஸ்ட் தரப்புல முன்வைக்கிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். ஸோ புலனாய்வு அமைப்புகள் இவங்க வந்து கேஸை போட்டாச்சு, ஆர் ஒருத்தரை வந்து சஸ்பிஷன் பேர்ல அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். நம்பர் 1 பாடுங்க பண்ணிடலாங்க அப்படின்லாம் இருக்க முடியாது. நம்பர் 2 கேஸை ஃபைல் பண்ணணும், அந்த வழக்கை உடனுக்குடன் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன இப்போ பெயில் வந்தா நம்ம அப்போஸ் பண்ணுவோம், கொடுக்க போறது கிடையாது, உள்ளதானே இருக்க போறான் அப்படின்லாம் இருக்க முடியாது. காலம் மாறிக்கொண்டே வருகின்றது அப்படின்றதான் இந்த தீர்ப்புகள் குறிப்பிடுகின்றன. அதே சமயத்துல தப்பு பண்ணிட்டு, அதுவும் குறிப்பா இந்த மணி லாண்டரிங் அப்படின்ற விஷயங்கள்ல அதை நாங்க பெயில் தான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நமக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு யாரும் வந்து நம்ப முடியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.